ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வாரத்துக்கான மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். சண்டே. ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த ஈரான் இஸ்ரேலோட போர்னால மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. இது வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுதா? இன்னும் போர் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து இப்ப மிரட்டல் விடுத்துக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவை வந்து நாங்க தாக்க போறோம், அப்படி இப்படின்னு நிறைய மிரட்டல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இது வந்து ஒரு தேர்டு அடுத்த வேர்ல்டு வார்க்குலாம் ஏதாவது வழிவகுக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இதனால மார்க்கெட்டுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதான் பேச போறோம். வேகர்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் இப்ப சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க. இப்ப வந்து இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நம்ம ஒரு வாரத்துல முடிச்சிட்டோம். ஆனா இந்த ஈரான் இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் இப்படி இவங்களோட இந்த போர் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்ப இன்னும் வந்து தீவிரம் அடைஞ்சு போயிட்டே இருக்கு. இது வந்து தேர்டு வேர்ல்டு வார்க்கு வந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இதனால மார்க்கெட்டுக்கு வந்து இப்ப என்னெல்லாம் பிரச்சனை, அங்க நடக்கிற அந்த இஷ்யூனால இங்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது சார் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கே? மேடம், இப்போ இது வந்து தேர்ட் வேர்ல்டு வாரா இல்லையா, இது வந்து ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின். இதுக்குன்னா ஆல்ரெடி சின்ன சின்ன வார் வந்து இத்தனை இடத்துல வந்து போயிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரி இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ சொன்ன மாதிரி இஸ்ரேல்ல ஈரான்னு பிரச்சனை. ஆனா இஸ்ரேல் வேற, இவங்க யமன்ல இருந்து கூட அவங்க வந்து மிசைல் எல்லாம் தாக்குறாங்க. ஓகே, ஸோ இன்வால்மெண்ட் ஆஃப் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு வார் 3 சொல்லலாம், மினி வேர்ல்டு வார் கூட சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ பேசிக்கலி என்னன்னா, இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈரான் பிரச்சனைனால இந்தியாவுக்கு என்ன ஆபத்து? ஒன்று, குளோபல் டென்ஷன்னால எப்பவுமே வந்து கச்சா எண்ணெய் முதல்ல வந்து மேலே போகும். ரைட்டா? ஸோ இந்தியா வந்து இப்போ போன வாரம் தான் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சாங்க. எதுக்குன்னா இன்ஃப்ளேஷன் எல்லாம் கம்மியா இருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கு, பிரச்சனைகள் இருந்தா பெருசா இல்லைன்னு சொல்லி. ஓகே, அதுக்கு அடுத்த 2 நாளுக்குள்ளே வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேலோட இஷ்யூ வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து இப்போ காசா வந்து ஒரு சின்ன இடம், பாலஸ்தீன் காசா வந்து ஒரு சின்ன இடம், இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணது. இப்போ ஈரான் வந்து ஒரு பெரிய நாடு. ஸோ அவங்களும் வந்து இப்போ ஆல்ரெடி ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வார் வந்து ஈஸியா முடியிற விஷயம் இல்லை. ஓகே, ஒரு வாரை வந்து சண்டே வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்து அது வந்து பேசிட்டு அது வந்து ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணலாம். ஓகே, ஆனா ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆன அப்புறம், ரைட், இப்போ ஃபேமிலிலே பாருங்களேன், ஃபேமிலிலே 2 தம்பிங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன். ஓகே, சண்டை போடுறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசி அது வந்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக செட்டில் ஆகிடும் பிரச்சனைகள். பெருசா வந்து அதுல ஈகோ எல்லாம் வராது. ஓகே, ஆனா குத்து சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்போ நீனா நானா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னா, ரைட்? ஸோ அந்த இஷ்யூ வந்து எப்பவுமே வந்து, ஸோ என்ன சொல்லுவாருன்னா, சண்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சமாதானப்படுத்தினா ஈஸியா செட்டில் ஆயிடலாம். ஆனா சண்டை ஸ்டார்ட் ஆன அப்புறம் நீனா நானான்னு ஆகும். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, இந்த ஈரான் டெஃபினெட்லி ஒரு பெரிய நாடு. ஸோ கண்டிப்பா இந்த சண்டை வந்து இன்னும் கொஞ்சம் டைமு, வாரத்துக்கா மாசத்துக்கா வருஷத்துக்கா எவ்வளவு நாளோட எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து ஈஸியா முடியுற கதை இல்லை. அது ஒண்ணு. 2வது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்பிஐ என்ன சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கட் பண்றோம் பிகாஸ் இன்ஃப்ளேஷன் எல்லாம், இந்தியா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த வார் ஸ்டார்ட் ஆன உடனே கச்சா எண்ணெய் இது வந்து 63ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததோ, அது 2 நாள்ல இன்னைக்கு டேட்ல வந்து 73ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 63ல இருந்து 73, $10 ஆல்ரெடி ஹைக்கு. ஓகே, நேத்து வந்து இஸ்ரேல் ஆல்ரெடி ஈரானோட ஆயில் அந்த லைன், பைப் லைன், கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் பைப் லைன் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகலாம், மண்டே வந்து கச்சா எண்ணெய் இன்னும் மேல போகலாம். ஓகே, எதுக்குன்னா வேர்ல்டு ஓவர் வந்து ஈரானும் ஒரு ஆயில் ப்ரொடியூசரு. ஸோ அதனால அந்த கச்சா எண்ணெய் ரேட் எல்லாம் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்தியா வந்து மெஜாரிட்டி கச்சா எண்ணெய் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். ரைட்டா? ஸோ அதனால அடுத்தது வந்து பெட்ரோல், டீசல் இந்த விலை எல்லாம் மேலே போகலாம்.
ஓகே. இது வந்து பப்ளிக்கு தெரியணும். இது வந்து எந்த கவர்மெண்ட் பண்ற வேலை இல்லை. குளோபலி கச்சா எண்ணெய் மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேட் ஏற்ற வேண்டியது சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி மேலே போயிடுச்சுன்னா பெட்ரோல் டீசல் மேலே போன உடனே என்ன ஆகும்? பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், எது ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னாங்களோ அது வந்து திருப்பி மேலே போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ 5 days பிஃபோர் ஆர்பிஐ வந்து கட் பண்ணும்போது 4-5 days பிஃபோர் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே இன்னும் 25 basis பாயிண்ட் கட் ஆகலாம் இந்த வருஷம் இல்லை அடுத்த 2-3 மீட்டிங்குள்ளே, அதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து கச்சா எண்ணெய் மேலே போயிட்டு இங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ மண்டே டியூஸ்டே திருப்பி $63-65 வந்துச்சு, நமக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக வாழலாம் நம்ம எல்லாரும். ஓகே இந்தியன்ஸு. ஆனால் இது வந்து 73லேருந்து 80 போயிடுச்சு, 73ல இருக்கு. இது ஒரு நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் மேலே ரேட் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து என்ன ஆர்பிஐ சொன்னாங்களோ அதுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன ஆகும்? ஆர்பிஐ வந்து இன்னும் ஃபர்தரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்க. அதனால இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்றீங்களா சார்? ஆல்ரெடி 2 நாள் அதுக்கு தான் இறங்கிச்சு. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இதெல்லாம் ஆன அப்புறம் நாங்க இறங்குவோம், மார்க்கெட் இறங்குவோம்னு சொல்லி மார்க்கெட் சொல்லவே சொல்லாது. இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் போதே அவன் அடிச்சு கச்சா எண்ணெய் என்னைக்கு மேல போச்சு அன்னைக்கு மார்க்கெட் 2 நாளா கீழே இருக்கு. ரைட்டா? ஸோ இங்கே செட்டில் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே போற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நான் சொன்ன மாதிரி 73லேருந்து நெக்ஸ்ட் 80-85-$90 போயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இன்னும் அந்த வரும் வாரங்கள்ல மண்டே டியூஸ்டேல திருப்பி கச்சா எண்ணெயோட ரேட் வந்து ஏறுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. இது ஏறு கண்டிப்பா. இப்போ நான் டிவில இதான் பாத்துட்டு இருக்கேன் நம்ம பேசும்போது, இஸ்ரேல் ஹிட்ஸ் 2 ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இன் ஈரான். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு ஒரு மார்க்கெட்டு ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நிறைய வாட்டி நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த சிச்சுவேஷன் வந்து அடுத்தது என்ன ஆகும், இப்போ நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும், வாரம் முடிஞ்சிடுமா முடியாதா, எவ்வளவு வரைக்கும் போகும், அது கடவுள் தான் தெரியும். யாராலையும் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து இஸ்ரேல் தான் பிகெஸ்ட், ஈரான் தான் பிகெஸ்ட் ப்ராப்ளம். அதுதான் உண்மை. ஸோ இது வந்து ஏன்னா நியூக்ளியர் பவர்ஸ் வந்து அவங்க வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ண பாக்குறாங்க. ஸோ பார்ப்போம் இது வந்து எவ்வளோ வரைக்கும் போகும்னு. ஸோ நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது வந்து சீக்கிரமா செட்டில் ஆனா நல்லது. இதுக்கு நான் குரூட் ஆயில் அப்பதான் கீழே போகும். இதுல வந்து அடுத்தது யார் யார் இன்வால்வ் ஆக போறாங்க, யூஎஸ் ஆகுமா, இங்கிலாந்து ஆகுமா, இவங்க எல்லாம் பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆனாதான் பெரிய பிரச்சனையா இது வந்து மாறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சமயத்துக்கு அப்புறம் வந்து இவங்க இன்வால்வ் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன யோசனைனா, இப்போ இந்த வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மார்க்கெட் இப்படி இருக்கு, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இப்போ கரெக்டான டைமா இல்ல வந்து இருக்கலாமா வேண்டாமா இப்படி எல்லாம் யோசனை இருக்கும் இல்லையா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க ஆஸ் யூஷுவல் பண்ணுங்க அப்படின்றீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ல என்ன சொல்றீங்க சார்? மார்க்கெட் எப்போ சான்ஸ் கொடுக்குதோ அப்போ கண்டிப்பா நம்ம வந்து எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணணும் லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா இது வந்து எவ்வளவு இருந்தாலும் நாளைக்கு வந்து இஸ்ரேல் தோக்கலாம் இல்ல ஈரான் தோக்கலாம். ரைட்டா? ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகும், இல்ல 2 பேரும் பேசிட்டு வந்து சீஸ் ஃபயர் பண்ணலாம். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வந்து எங்கேயாவது போயிட்டு அது வந்து கண்டிப்பா ஆகும். அது எப்போ ஆகும் சொல்ல முடியாது, அது ஒண்ணு. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, லாங்கர் டேர்ம் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வரும். ரைட்? ஸோ மார்க்கெட் வந்து சான்ஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து டெஃபினெட்லி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா உடனே நாளைக்கு மண்டே நீங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல நான். எதுக்குன்னா இப்போ நம்ம என்ன ரிகவரி பார்த்துருக்கோமோ மார்க்கெட்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டீப் ரிகவரி. ஓகே, இவ்வளோ ரிகவரிக்கு அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து டோட்டலா எவ்வளோ 300-400 பாயிண்ட் தான் கீழே வந்திருக்கு. ஸோ பெருசா கரெக்ஷன் இல்லை, இது வந்து ஒரு நார்மல் கரெக்ஷன் மாதிரி. எதுக்குன்னா ஜென்ரலா வந்து ஒரு ஹெவி கரெக்ஷன் வந்தா வார்னால ஒரு 10-15% கரெக்ஷன் வந்தா அது வந்து ஒரு பிளைண்ட் பையா இருக்கும். ஓகே, ஆனா இது வந்து சாதாரண கரெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. எதுக்குன்னா இவ்வளவு மேல போனதுனால ஒரு கொஞ்சம் கரெக்ஷன் மார்க்கெட்ல வந்துச்சு. இது வந்து எந்த நியூஸும் இல்லாம கூட இவ்வளவு கரெக்ஷன் வந்தா கூட பெரிய விஷயம் இல்லை. புரியுதா? ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல கூட இவ்வளவு கரெக்ஷன் வந்து இவ்வளவு ரேலிக்கு அப்புறம் வருது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ பெருசா இது வந்து நான் கரெக்ஷனா பார்க்கல. இவ்வளவு மேல போயிட்டு இருந்ததுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம், ஒரு கரெக்ஷன் சொல்லலாம், என்ன வேணா சொல்லுங்க.
ஆனா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ பெருசா என்னன்னா இப்போ அன்னைக்கு வந்து நம்ம இது பார்த்தோம்ல கோவிட் டைம்ல எல்லாம், அந்த மாதிரி ஒரு பேனிக் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைக்கும். உங்க அட்வைசரோட கனெக்ட்ல இருங்க. சான்ஸ் கிடைக்கும் போது நீங்க வந்து திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலன்னா திருப்பி ஒரு மிஸ்ட் அவுட் ஃபீலிங் வந்து இருக்கும். ஆல்ரெடி இந்த டைம் வந்து நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ற செக்டார்ஸ் அப்படின்னா எந்த செக்டார்ஸ் இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து இப்பவும் என் கிளைண்ட்டுக்கு இந்த செக்டார்லாம் முதலீடு பண்ணுவேன்னு சொல்றீங்க? மேம் இந்த வாரத்தோட இன்னைக்கு வந்து செக்டர் சொல்றது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா இப்போ இந்த வார் நிஜமாவே பெருசா ஆயிடுச்சுன்னா எந்த செக்டர் அதிகமா மார்க்கெட் பேனிக்ல வந்து நம்ம நினைக்காத செக்டர் கிட்ட கீழே போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் திங் என்னன்னா ஆயில் அண்ட் கேஸ் வந்து கீழே போகும். ஓகே ரைட், ஏன்னா அவங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் எல்லாம் மேலே போகுதுன்னு சொல்லி அந்த செக்டரை வந்து கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா சேஃபான செக்டர் நீங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபார்மா வந்து ஒரு சேஃபான செக்டர். பேங்கிங் இன்னைக்கு கூட ஒரு சேஃபான செக்டர் தான். எதுக்குன்னா அவங்க வந்து பெருசா மிடில் ஈஸ்ட்லயோ குளோபல் எக்ஸ்போஜர் வந்து அவ்வளவா இருக்காது. ஏன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் யூஎஸ்ல தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து அதிகமா அப்போ வந்து பாதிக்கப்பட போறது வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட் தான் இல்லையா சார்? இல்ல, கமாடிட்டி மார்க்கெட் அடிப்பட்டா நம்மளுக்கு டைரக்ட் அடிப்படுது இல்ல. இப்போ கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து உதாரணத்துக்கு ரைஸ், வீட்டு, கோதுமை எல்லாமே வந்து விலை ஏறுது. காப்பர், ஸ்டீலு எல்லாம் கச்சா எண்ணெய் ஏறுதுன்னா இந்தியா வந்து கன்சம்ஷன் எக்கானமி தானே. இந்தியாவில் இருக்கிற நம்ம பாப்புலேஷனுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க, ரைட்? ஸோ அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் நான், ஆர்பிஐ இன்ஃபிளேஷன் வந்து கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, கண்ட்ரோல்ல இருக்கும்னு. ஆனா திடீர்னு இந்த இஷ்யூனால அவங்க வந்து திருப்பி ரீகால்குலேஷன் இப்போ வந்து பண்ண போறாங்க. எதுக்குன்னா இந்த எல்லா கமோடிட்டி ரேட்ஸ் எல்லாம் மேல போயிடுச்சுன்னா நம்மளோட நெட் எஃபெக்ட் வந்து ஒரு பட்ஜெட்க்கு, ஒரு ஃபேமிலியோட பட்ஜெட்ல வந்து கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல வந்து இப்போ இந்த வாரம் வச்சுதான் வந்து இப்போ மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அந்த மண்டே வந்து வாரோட சூழ்நிலை எப்படி போய் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.